உட்கார் தம்பி, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அதுல போரே அடிக்காது. ஒரு நாள் வந்து ஒரு முனிவர் நல்ல தியானத்துல இருந்தாராம். அப்போ முதல்ல ஒரு எலி வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து பயத்திலே இருந்துச்சான். எதுக்கு அந்த திடீர்னு அந்த முனிவர் வந்து கண்ணு திறந்தாராம். அந்த எலி வந்து சொல்லிச்சான், என்னை பூனையெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கு, என்னை பூனையா மாத்துங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கடுத்து 2 நாள் வந்து சொல்லிச்சான், என்னை நாய்கள்லாம் துரத்திக்கிட்டே இருக்கு, என்னை நாயா மாத்துங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் வந்து அந்த நாய் சொல்லுதான், என்னை புளியெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கு, என்னை புளியாவே மாத்திடுங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கடுத்து 2 நாள் வந்து சொல்லிச்சான், என்னை வேடர்கள்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை வேடரா மாத்திருங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கடுத்து 2 நாள் வந்து சொல்லிச்சான் 2 நாள் வந்து சொல்லிச்சான், அந்த என்னை யாரை பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கேன், என்னை எலியாவே மாத்திருங்க சொல்லிச்சான். அதுக்கடுத்து சரி நீ எலியாவே மாறிட்டு போன்னு சொன்னாங்களாம். நீதி மாற்றம் என்பது வார்த்தையில் அல்ல, மனதில் வர வேண்டும்.